இன்றைக்கி வந்து நம்ம நேற்றுலேருந்து ஒரு வீடியோ வைரல்னால எல்லாம் குழப்பத்தில் இருந்தாங்க. இந்த ஆலயத்தை வந்து உடைக்க போகிறதாகவும் ஒரு தப்பான தகவலையும் ஒரு 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 வீடியோ மூலிமா பரப்பி விட்டதுனால ஒரு பதட்டம் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி நான் என்ன செஞ்ச நேரம் வந்து நிர்வாகிகளை சந்தித்து, இங்கே இருக்கிற மக்களை சந்தித்து, தலைவரை சந்தித்து, ஸோ என்ன கேட்டுச்சுன்னா, நான் வர்ற முன்னுக்கு டிஓ பேசினேன். அவங்கள்ட்ட வந்து நேற்று வந்து இங்கே மட்டும் இல்லை 4 இடத்துல வந்து போர்டு வச்சுருக்குறாங்க. பாலிமர் தம்முடு 2, வேறு பாலிமர் 2 இடம். அது ஒன்று. ரெண்டாவது வந்து நேற்று வந்தவங்க வந்து போர்டு மட்டும் தான் வச்சுருக்காங்க, நட்டுட்டு போயிருக்காங்க. ஒரு எந்த நோட்டீஸ் வந்து ரோபோ போடணும் உடைக்கணுங்கிற எந்த நோட்டீஸ் கொடுக்குற நேற்று. ஆகவே நேற்று போட்ட ஒரு வீடியோ வந்து ஒரு தப்பான பரப்புரை. அது வந்து தவிர்த்துக்கணும், தப்பான ஒரு விஷயம். ஆக அது ஒன்று. ரெண்டாவது வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஆலோசனை பேசுகிறதுல வந்து நான் ஒரு என்ன சொல்லியிருக்கேன்டா, அது வந்து நோட்டீஸ் வருதோ வரலையோ, அடுத்து வருமா வராதா, வந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் போன தேர்தலில் ஜெயிச்சு, அதாவது போன டேர்மில் ஜெயிச்சு முதல் வாட்டி சட்டமன்ற ஆன கையோட தினமும் நான் சொல்கிற விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, நான் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற வரைக்கும் எந்த ஆலயமும் உடைக்க முடியாது, அழிக்கவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. ஆகவே அப்படி ஒரு சூழ்நிலை வந்தாக்க முதலாக முன்னுக்கு வந்து நிற்கிறது இந்த அறப்படை தான் இருப்பேன். ஒன்று. ரெண்டாவது வந்து நான் உத்தரவு சொல்லியிருக்கிறேன், நான் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒரு உடைப்புக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எப்போவும் போல நிர்வாகத்தை நடத்துங்க. பெரிய கட்டுமானம்லாம் வேணாம். ஏன்னா அது வந்து அது கவர்மெண்ட் இது லாவன் பண்ணுற மாதிரி ஆகிடும். இருக்கிறத வச்சு நல்லபடியாக நடத்தி பக்தருக்கு சேவை செய்யுங்க. இதுதான் சொல்லியிருக்கேன்.